சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தரன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ளங்களே, அருமையானதொரு ஆன்மீக தொண்டு. இந்த ஆன்மீக தொண்டிலே சிவநிலை பெறுவதற்கான எத்தனையோ முயற்சிகளை சிந்திக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் சந்திக்கின்றோம். நல்ல பல உன்னதமான உயர்ந்த விஷயங்களை சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய முந்தையோர்களும் ஞானியர்களும் மகான்களும் நம்மை எல்லாம் சிறப்பான யோக நெறிகளிலே நம்மை ஆட்படுத்தி இருக்கின்றார்கள். அவ்வாறு ஆன்மீகம் என்று பேசப்படுகின்ற போது ஆலய வழிபாட்டையும் மந்திர ஜப உச்சாடனங்களையும் கூட பயிற்சிகளாகத்தான் நமக்கு முந்தையோர்கள் அளித்தார்கள். ஆம், இப்படி நம்மை எண்ணம் சொல் செயல் மூன்றின் மூலமாக நம்மை பழக்குவித்துக் கொள்ளுதல் என்பது இங்கே தனிச்சிறப்புடைய ஒரு நிகழ்வாக சமயத்தின் மூலமாக இந்து சமயத்திலே மிக சிறப்பாக நெறிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு சமயங்களும் எப்படி வாழ்வது என்று அந்தந்த சமயங்களை தோற்றுவித்த பெரியவர்கள் பெயராலே பேசப்பட்டு இருக்கிறது என்றாலும் கூட உண்மையிலே நம்முடைய தொன்று தொட்டு வந்த இந்து சமயம் என்று எடுத்துக்கொண்டால் மன ஒருமைக்கான பயிற்சிகளைத்தான் மேம்படுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் அது ஆன்ம லயத்தை தருகிற ஆலயங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை முட்டி மோதி 6வது மையத்திற்கு கொண்டு வரக்கூடிய மந்திர உச்சாடனங்களாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக உயிரெழுத்துக்களிலே சிறப்பாக உயிராற்றலை மூலாதாரத்திலிருந்து மேலே கொண்டு வரக்கூடிய பீஜாட்சரங்களிலே ஒன்றாகிய ஓம் ஆகியவற்றை உச்சரிக்கின்ற பயிற்சி நிலையிலே நாம் மாணவனாக இருந்திருப்போம். இந்த உச்சரித்தல் சொல்லுவது என்பது என்ன என்று கேட்டால், நம்மை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நெறிப்படுத்துதல் தானே. இப்ப ஏன் இவ்வாறு நெறிப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்பது எதுவாக இருந்தது என்று சொன்னால், தன்னுள் இறைவனை உணர்தல் என்பதற்கான தயாரிப்புகளாக இருந்தது. அப்படிப்பட்ட உள் என்று உள்ளே கடந்து காணப்பட வேண்டிய ஒன்றை புறமாக மட்டுமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வறிய நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கிறோம். அதனாலதான் சிதர் பாடல்கள்ல கூட கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா அப்படின்னு எல்லாம் பாடிடுறாங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனென்று சொல்லு மந்திரமேதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்று பேசப்படுகிறது. இப்ப கடந்து உள்ளே பார்க்கப்பட வேண்டிய ஒரு பெரும் பொருளை அடைவதற்கான வழிமுறைகளிலே 3வது படியாக விளக்கப்பட்டதுதான் யோகம் என்று சொல்லக்கூடியது. ஒரு வகையில யோகமும் ஞானமும் ஒரு ரயில் பாதைகளைப் போல இரண்டும் ஒரு சேர பயணிக்கக்கூடிய ஒன்றுதான் யோகமும் ஞானமும். ஆம், யோகம் என்ற சொல்
ஒன்றுதல் என்ற பொருளிலே வருகின்றது. யோக் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு யோகம் என்பது மன வறுமை மட்டுமல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலுடைய தெளிவு, ஜீவவித்து குழம்பு என்று சொல்லுவோம். அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்பதை குண்டலினி சக்தியாக மேம்படுத்தி பேசினார்கள். அந்த ஜீவவித்து குழம்பிலே உள்ள ஆற்றலை, உயிரின் தன்மையை, உயிரின் செறிவை, உயிரின் திணிவை அந்த வித்து சக்தியிலிருந்து ஆற்றலாக மாற்றும் கலையாக யோகம் வெளிப்பட்டது. அதுதான் சிறப்பு. இன்றைக்கு மேனாட்டார்கள்லாம் யோக நெறிகளுக்காக இந்தியாவை தேடி வருகின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் தனிச்சிறப்பு. இன்னும் சொன்ன போனால் உலகம் தழுவிய அளவிலே யோகா டே வச்சு உலகம் தழுவிய அளவிலே போற்றுகின்றோம் என்று சொன்னால் அதுவும் தனிச்சிறப்பு தானே அன்பர்களே. அந்த வகையிலே நம்முடைய யோகம் என்று சொல்லக்கூடியது நாம் பயிலுகின்ற போது என்னென்ன அனுபவங்கள் வரும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் யோக நூல்கள் விளக்குகிறது. அதிலும் குறிப்பாக பதஞ்சலி யோக சூத்திரம் என்று ஒன்று உண்டு, நாம் அறிவோம். இந்த பதஞ்சலி முனிவர் வழங்கி இருக்கக்கூடிய அட்டாங்க யோகத்திலே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலைகளை பற்றி பேசுகின்றார்கள். அந்த நிலையில பிரத்யாகாரம் என்பது வெளியிலே போற மனதை திசை திருப்பி உள்நோக்கி திருப்புவது என்பதாகும். அதுதான் பிரத்யாகாரம் என்று சொல்லக்கூடியது. அது புருவமத்தி தியானத்தை குறிக்கும். ஆமா, யோகா செய்யும் போது புலன் இயக்கங்களை மாற்றி விடுகிறோம். புலன் உள்முகப்படுத்தப்படுகிறது. நம்முடைய உடலின் உள்ளே இருக்கக்கூடிய சுரப்பிகள், அதுவும் நாளமுள்ளா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள் என்று உண்டு. அப்ப இந்த பிட்ரூட்ரி போன்ற நாளமில்லா சுரப்பிகள் இந்த மூளையினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய பினியல் கிளாண்ட் போன்றவையெல்லாம் துரியம், துரியாதீதம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இவற்றையெல்லாம் முறையாக ஒரு குருவின் மூலமாக பயிற்சி எடுத்து நாம் உணர முற்பட சொன்னது யோகம் என்று சொன்னால், ஒரு நல்ல குருவினுடைய திருவருள் இல்லை என்றால் அமையாது. நம்முடைய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களை போன்றவர்கள் எல்லாம் எனக்கும் குருவாக இருந்து உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தியவர். அப்படி இந்த யோகத்தை, குண்டலினி யோகத்தை உயிருணர்வை உள்ளுணர்வாய் பெறுவதற்கு அறிவுறுத்திய தனி சிறப்புடையவர் மகரிஷி அவர்கள். மகரிஷிக்கு இந்த கலையை போதித்ததென்னவோ பரஞ்சோதி மகான் என்று சொல்லக்கூடிய, ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெரியவர் தான் என்பதையும் இந்த நேரத்தில் நினைக்க முடிகிறது. அன்புள்ளங்களே, இப்படி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களும் இஸ் நத்திங் பட் கிளான்ஸ்ங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். முதல் 2 செக்ஸுவல் கிளான்ஸ், அப்புறம் அட்ரினல் கிளாண்டு, தைமஸ், தைராய்டு, பாராதைராய்டு, பிட்ரூட்ரி. அந்தந்த மையங்களிலே மனதை குவிக்கப்படுகிற போது அந்த மையங்கள் சீராக இயங்குகிறது. இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, இப்போ தைராய்டு கிளாண்டு சரியா இயங்கலைன்னா உருவ தோற்றத்துல முரண்பாடு ஏற்படும். ஒன்று ஜெய்ஜாட்டிக்கா இருப்பான், இல்லைன்னா சித்திரக்குள்ளன்னா இருப்பான்.
உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகின்ற அளவிலே தைராய்டு, பாராதைராய்டு அங்கே அதனுடைய பணிகள் மேம்படுகிறது என்று சொன்னால், அதே போல இன்றைக்கெல்லாம் வாழ்க்கையில பார்த்தா பொருளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த பொருள் தேடிய ஓட்டத்திலே அன்புள்ளங்களே, அதே முழுக்க முழுக்க சிந்தனையாகி வீட்டை கூட நினைக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதானே? அதுவும் ராத்திரிக்கு படுக்கையில படுத்த பின்னால தூக்கம் வரலன்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப இதற்காகவாவது தூக்க மாத்திரையை போற நிலையிலிருந்து மாற்று காண வேண்டும் என்பதுதான் என்று சொல்லுவது யோக நெறிகளாகும். அப்படி கண்புருவ போட்டு நெற்றிக்கண் சுழும்னா நாடி என்று சொல்லக்கூடிய சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம்னு பாடுறாங்க. அங்கே உணர்வை பெறுவதை பற்றி சிறப்பாக பேசப்படுகிறது யோக நூல்களிலே. அது நமக்கெல்லாம் சாத்தியம்தானான்னு பலருக்கு ஐயம் ஏற்படுவதையும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வார்த்தை சொல்ல நல் குருவும் வாய்க்கும் பராபரமே என்று பாடுகின்றார்கள். அப்படி ஒரு குரு வாய்ப்பது என்பது ஒரு பெரிய பெருமைக்குரிய, ஒரு மிக போற்றுதலுக்குரிய கிஃப்டட் விஷயம். அப்படி குருவும் நமக்கு முறையா தீட்சை கொடுக்கிறாரு. அதன் மூலமாக அது தீட்சை முறைகளை நாம் அறிவோம். ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை என்று சொல்வார்கள். அந்த ஸ்பர்ச தீட்சை என்பது தொட்டு கொடுக்கிறது. நயன தீட்சை என்பது கண்களினாலே ஆற்றல் பாய்ச்சுதல். பகவான் ரமணர் இந்த தியான ஹால், பழைய ஹால் இன்றைக்கும் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அந்த சோஃபால பகவான் இன்னைக்கு இருக்காங்க. அங்க போய் உட்கார்றவங்களுக்கு அந்த பகவானுடைய அருள் பார்வையினாலே அந்த தெளிவும் மேன்மையும் ஞான தெளிவும் உணரப்படுகிறது என்று சொன்னால் மிகையில்லை. இது நயன தீட்சை என்று பெயர். அடுத்தது மானச தீட்சை என்று சொல்லக்கூடியது துரியாதீனம் என்ற சமாதி நிலையில தானுமிருந்து தன்னுடைய மனம், வாக்கு, காயம் இவற்றினாலே சீடனையும் உணர பண்ணுகின்ற ஒரு நிலை உண்டு என்பதுதான் சமாதி நிலையை பற்றி பதஞ்சலி யோக சூத்திரம் பேசுகிற மிக சீரிய சிறப்புள்ள ஒரு உயர்ந்த விஷயமாகும். அன்புள்ளங்களே, அப்படிப்பட்ட நான் இன்று இப்பொழுதெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆகிரை, துரியம், துரியாதீதம் இவைகளும் கூட ஒரு வகையில் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலே பார்த்தோமே என்று சொன்னால் 5 அவஸ்தைகள் என்ற தலைப்பிலே வருகிறது இவையெல்லாம். அது அவஸ்தைன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா சார், இப்படி நீங்க பேச பேச ஒன்றும் புரியாம உங்ககிட்ட மாட்டி முடிக்கிறதே பெரிய அவஸ்தைன்னு சொல்லிடாதீங்க. என்னுடைய உரையினுடைய முடிவில் உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால் நீங்க கேட்கலாம், கேள்வி நேரம் உண்டு. புரியாம பேசிட்டு போறதுக்காக நான் பேச தயாராக இல்லை. எனவே அந்த பெரு நிலைகளை உணரப்படுத்துவதற்காக குருவானவர் எடுத்த முயற்சியிலே நம்மை மானச தீட்சையாக துரியாதீதத்தை, சமாதி நிலையை நமக்கு நிலைப்படுத்துவதும் நாம் உணர்வதும் சிறப்பாக அமைந்தது. ஆனால் இதையெல்லாம் இன்றைக்கு தொலைதூரம் என்று ஏன் எண்ணி விடுகிறார்கள் மக்கள்? அது ஒரு முக்கியமான சிந்தனை இல்லையா? யோகமெல்லாம் நமக்கெல்லாம் வராதப்பா, நான்லாம் யோகம் பண்ணி முக்தி நிலையை பெற போறேன் அப்படின்னு ஒரு பெரிய தொலைதூரமான விஷயமாக கருதுகின்ற கண்ணோட்டத்தை இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்க முடிகிறது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பல சந்திப்புகளிலே வாராந்திர என்னுடைய 3-4 வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கேன். அதுல எல்லாம் பார்த்தா வரக்கூடிய கேள்விகளை வைத்து அப்படிப்பட்ட உன்னதமான மிகப்பெரிய ஞானம் என்று சொல்லக்கூடியதும், அதனுடைய தெளிவும், முக்தி என்று சொல்லப்படுவதும், அதனுடைய முழுமையும் எனக்கெல்லாம் வந்துவிடுமா என்று எண்ணுகிற
என்று கேட்கிறவர்களை பார்க்கிறோம். அது நியாயம்தான். இதுல சீடனுடைய தெளிவு, தேடல், தீவிரத்தை பொறுத்து அங்கே குருவனுடைய பிரசன்டேஷன் அங்கே உள்ள போய் வேலை செய்யும். அதை தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னார்கள் வள்ளல் பெருமானார். அப்ப நாம எந்த அளவுக்கு அதையெல்லாம் அடைவதற்காக வேட்கையோடு இருக்கிறோம் என்பதை சுபேட்சை என்று சொல்லப்படுகிறது. சுபத்தை விரும்பும் இச்சை என்று ஒரு இடத்துல. அப்படி நாம் மேற்கொள்ளக்கூடிய பலவிதமான யோக நெறிகளிலே வெளிப்படுத்தப்பட்ட பயிற்சி முறைகளிலே, அது ரேசகம், பூரகம், கும்பகமாக இருக்கட்டும், ஹடயோகமாக இருக்கட்டும், வாசியோகமாக இருக்கட்டும், அல்லது ராஜயோகமாக இருக்கட்டும், குண்டலினி யோகமாக இருக்கட்டும், அவ்வளவுதான். எத்தனையோ முறைகள் உண்டு. சித்தர் பாடல்கள் எல்லாம் வாசியோகம் பேசப்படுகிறது. அப்படி எந்த பயிற்சி முறைகளும் பயிற்சி என்று யோகான்னு சொல்லி கொடுத்து குரு மூலமாக நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அன்பு உள்ளங்களே, அதைத்தான் பலர் மறந்து விடுகின்றார்கள். அதனாலதான் இன்றைய தலைப்பாக நாம் சீரிய சிந்தனையை, தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்கிற பொருளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு உள்ளங்களே. அப்படி சைவ சித்தாந்தம் அதனை விளக்குகிறது. இந்த நிலைகளும் கூட அவஸ்தையே என்று அவஸ்தைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம். பெரிய சமாதி நிலைன்னு பேசணும். துரியாதீதம் அது எங்க வருதுன்னு கேட்டா, ஜாக்கிரம், சொப்பனம், சுழுப்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 அவஸ்தைகளிலே ஒன்றாக பேசப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு முக்கியமான சிந்தனைக்கான கருத்து என்று நாம் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அது 6 ஆதாரங்களை கடந்து ஆற்றல் மேல வர்றதே பெரிய விஷயம்னு நூல்கள்ல பேசப்படுது. அதுவே திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இட் வில் டேக் 12 இயர்ஸ்னு சொல்லுது. ஒருத்தர் 16-18 வயசுக்கு மேன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் யோகா ஃபாலோ பண்ணி அப்புறம் 12 வருஷம், அதுக்கப்புறம் துரியம், துரியாதீதம். என்ன ஆகுது பாருங்க. அப்ப இல்லற நெறிக்கே செலுத்தி கொள்ள முடியாமல் இந்த யோகாவிலேயே காலங்கள் போய்விடுமோ என்று அஞ்சத்தக்க அளவுக்கு யோகா இருந்த நிலைமையை மாற்றியது அது பரஞ்சோதி மகான், வேதாதிரி மகரிஷி போன்றவர்கள் எல்லாம் அந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவை கொடுத்ததுனால. அன்பு உள்ளங்களே, இப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் பின்பற்றுவதனால நாம் ஒன்றை அடைவதற்கான முயற்சி தான் அது என்பதை மறந்துவிடக்கூடாது. பயிற்சி என்பது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? அது எந்த ஒரு யோக பயிற்சியாக இருந்துவிட்டு போகட்டும், இல்லையா? அதாவது வாசியோகம், ஹடயோகம், குண்டலினி யோகம், ரேசகம், பூரகம், கும்பகம், எதுவாக இருந்தாலும் இந்த பயிற்சிகள் எல்லாம் ஒன்றை அடைவதற்கான முயற்சியே என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப பயிற்சிகள்ல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது. சொல்லுவாங்க நூல்கள்ல, ஆக்னேயில ஆகாமிய கர்மா போகும், துரியத்துல சஞ்சித கர்மா போகும், துரியாதத்துல நிர்மூலமாய் போகும் என்றெல்லாம் பகவான் ரமணர் போன்ற, கைவல்ய நவநீதம் போன்ற நூல்கள்ல விளக்கப்படுகிறது. உண்மைதான். இருந்தாலும் கூட ஒரு பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதனை செய்ய முற்படுகின்றவர்கள் அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய அடைதலை அடையாமல் பயிற்சி செய்வதையே ஒரு வழக்கமாகி விடுகிற நிலையை பார்க்கிறோம். புரிகிறதா? 25 வயசுக்குள்ள பிரம்மச்சரிய காலத்துல சரிகிரி இதெல்லாம் செய்யணும்னு ஆரம்பிச்சு கொடுத்தாங்க.
பார்த்தீங்கன்னா 45 வயசுலயே அதே பண்ணிட்டு இருக்கிறத சில பேரை பார்க்குறோம். அப்பத்தான் ஏன் யோக ஞான விஷயத்துக்கு வராம தவறிட்டாங்களேன்றதை நம்ம விளக்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோம் இல்லையா? எனவே இந்த யோக நெறிகள் மூலமாக நாம் அடைகின்ற பெரும் பொருள் எது என்று சொன்னால் அது இறை உணர்வு என்பது. கடவுளை பற்றிய ஒரு ஞானம், அறிதல். கடவுளை பற்றி யார் உணர்த்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம். உணர்ந்தவர் தான் உணர்த்தி கொடுக்க முடியும். உணராதவர் சொல்லி கொடுத்து அவர் பின்னாடி ஒருத்தர் போனா குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் போட்டதுவே ஆயிடும். அப்ப அதைத்தான் விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், நானும் உணர்ந்திருக்கேன், உனக்கும் காட்டுறேன் வாப்பான்னு உட்கார வச்சு அந்த அனுபவத்தை அருளினார் என்பதை நாம் அந்த சரித்திரத்திலே படித்திருக்கிறோம், விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில். அப்படி குருவின் மூலமாக பயிற்சி அளிக்கப்பட்டு மையங்களிலே யோகா செய்தாலும் கூட இந்த யோகா செய்யறதையே ஒரு பயிற்சியாக வச்சுட்டு அதையே பழக்கமாக்கி போய் அதை விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையாளர்களுக்கான தலைப்பு இது. ஏனென்று சொன்னால் யோகம் கடந்து ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. ஞானம் என்றால் என்ன என்று கேட்டா அதை இப்படித்தான் கேட்கணும், விளையாட்டா. இட்டது பட்டானால் வாட் என்னன்னு கேட்கணும். இப்ப இட்டது பட்டானால் வாட் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது ஒரு கேள்வியே இல்லை, அதுலயே அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவீங்க. இட்டு அது, பட் ஆனால் வாட் என்ன, நீங்க பதில தான் சொல்லியிருக்கீங்க, இது ஒரு கேள்வியே இல்லைன்னு சொல்லுவீங்க. அது போலதான் ஞான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது குருவனுடைய விளக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இறைவன் எங்க இல்லப்பான்னு கேட்கிறாங்க. இறைவன் இல்லாத இடமே இல்லை. அதாவது எங்கெனும் பெருவழக்காய் யாதெனும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது, மேல் கங்குல் பகலற, இரவு பகல் இல்லாமல் மேல் கங்குல் பகலற நீக்கமர நின்றது எது, என்றைக்கும் உள்ளது எது, அதுவே கண்டனவெல்லாம் நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்கள்லையும், எல்லா வஸ்துலையும், எல்லா உயிர்கள்லையும், எல்லா பொருள்களிலும் கண்டனவெல்லாம் மோன உருவடியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோம்னு பாடியிருக்கார். அப்படின்னா என்ன? நீ இதுவரைக்கும் ஜபம் பண்ணியப்பா. ஜபம்ங்கிறது ஜபித்தல், மந்திரம் சொல்றது. அது நம்மளை எங்க கொண்டு போகும்னா அஜபா என்ற நிலைமைக்கு கூப்பிட்டு போகும். அதனால்தான் மந்திரம் சொல்ற எல்லாருமே அஜபாவை அடைதல் வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இன்றைய உரையினுடைய சிறப்பு. அஜபா என்றால், ஜபம் என்றால் ஜபித்தல். அஜபா மந்திரம்னு அருணகிரிநாதரும் பேசுறார். பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு கந்தர் அனுபூதியில சொல்றார் இல்லையா? அப்ப அந்த பேசாத மந்திரம், அதாவது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம்பாங்க. வெட்டாத சக்கரம்னா தகட்டுல வெட்டுற சக்கரம் இல்லை, இங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதாரங்களை குறிக்கும். பேசாத மந்திரம் என்று சொன்னா சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் அல்ல, மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்த போது ஔவையார் என்ன சொல்றாங்க, அது நம்மை மௌனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதாவது மௌனம் என்பது ஞான வரம்புங்கிறாங்க. இப்ப ஞானத்தை பத்தியும் நாம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஞானம்னா என்னன்னு சொன்னோம்? எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக. இறைநிலை எது, இந்த உலகம் தோற்றமெல்லாம் என்ன, மாயைங்கிறாங்களே, உலகம் ஒரு நாடக மேடைன்றாங்களே. இப்ப நான் இங்க இருக்கேன், இது யாரு, இங்க நான் இருக்கிறேன்னா கடவுள் இருக்காரா, எனக்குள்ள கடவுள் எங்க இருக்காரு, இது போன்ற விசாரணைகள் எல்லாம் ஞான மார்க்கத்தின் பாற்பட்டது. அப்படி ஞான வழியில தேடி செல்லுகின்ற போது ஒரு புரிதலை சொல்லுகிறது வேதங்கள் உட்பட. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சோகம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் என்று சொல்லுகிறது வேதங்கள்.
அகம் பிரம்மாஸ்மின்னா பிரம்மம் உன்னுடைய உள்ளத்திலேயே இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறது. தத்துவமசின தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆனாய். அது நீ ஆனாய் என்று வேதங்கள் சொல்லுகிறது. அப்ப வேதங்களும் அதையே சொல்லுகிறது. பகவத்கீதை எடுத்துக்கிட்டாக்கா நான் எல்லாமுமாக இருக்கிறேன்னு விஸ்வரூபம் காட்டின காட்சியை அறிந்திருக்கிறோம். அப்ப எல்லாமுமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா நம்முள்ளும் இருப்பாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்ப கிருஷ்ணன் எனக்குள்ள இருக்கிறாரா, கடவுள் என்னுள்ள இருக்கிறாரா? அப்ப எங்கும் இருக்கிறார்னா என்னுள்ளும் இருக்கிறார். என்னுள் எப்படி இருக்கிறார் என்று அறியப்படுகிறதன் பெயர் ஞானம். அன்பு உள்ளங்களே, இப்படி ஞானத்தை தேடி பேசி குரு மூலமாக அறிந்து கொண்டு உள்ளே பார்த்தவர்களுக்கு உணர்படு நிலையாக அதுவே தானாகி நின்ற பெரு அனுபவம் கிடைக்கப்பெற்றது. இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னா, தன்னை அறிதலே தலைவரை அறிதலாம். பாருங்க, தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம். தன்னை அறியாமல் தான் இவன் கெடுகின்றான். தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின், அதாவது இந்த தன்னை அறியறதுக்கு இங்க ஒரு துணையை இறைநிலை கொடுத்துருக்குது, எவல்யூஷன் கொடுத்துருக்கு, இயற்கை கொடுத்துருக்கு. அது பேர் என்னன்னா அறிவு. அதுவும் பகுத்தறிவு. உயிர்களிடத்துல ஐயறிவோட முடிஞ்சு போகுது, மனிதனிடத்துல பகுத்தறிவாக வந்திருக்கிறது. அப்ப இத அவன் கொடுத்ததுனால்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னார். புரியுதுங்களா? அது நம்ம ரசிக்க வேண்டிய இடங்கள் அதெல்லாம். அப்படி அன்பு உள்ளங்களே, இந்த ஞானம் என்று சொல்லக்கூடியது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இறைநிலை பிரம்மம் எங்கு இல்லை எங்கும் இருக்கிறதுன்னு. எங்கும் இருக்கிறதுன்னு சொன்னா அப்ப நாம தேட வேண்டி இருக்கிறதாங்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பல பேர் கடவுளை அடையணும்னு தேடி போறாங்க, முயற்சி பண்றாங்க. இப்போ ஹிமாலயாவில் போய் தவம் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. தவம் செய்யறதே எதுக்குன்னு கேட்டா தன்னை அறிதலுக்கு தானு துரியத்துல கொண்டாந்து முடிக்கிறாங்க. நம்ம மறைமலை அடிகள் கூட அரிதுயில் அல்லது யோக நித்திரைன்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. நான் படிக்கிற காலத்துல அதை படிச்சது. அப்ப அந்த யோக நித்திரை தூக்க துரியம் என்று சொல்லக்கூடிய பெருநிலை அனுபவம் வாய்க்க பெற்றால் இங்க பதிவுகள் நீங்குகிறது. பழவினை புகுவினைன்னு வருதிலே, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவமும் பேசுகிறது இல்லையா? அந்த இருவினைகள், பழவினை புகுவினை என்று சொல்லக்கூடிய இரு வினைகளும் நம்மை சேராது என்பது அடித்து பேசியிருக்காங்க. ஏன் வினைப்பதிவை நோக்கி பேசுகிறார்கள் ஞான மார்க்கத்திலே என்று கேட்டா, அன்புள்ளங்களே, பிரம்மந்தான் இங்க இருக்கு. ஆனா இது சுத்தாத்மாவாக இல்லை. ஏன்னா பெற்றேன் பல்பிறவி பிறக்கே உழைத்து ஏழையானே. பிறவி எப்படி வந்தது? பாட்டை முப்பாட்டன்ல இருந்து தாத்தா வந்து, தாத்தாவில இருந்து அப்பா வந்து, அப்பாவில இருந்து நான் வந்து, எனக்கு பின்னால தலைமுறைகள் போயிட்டு இருக்கு. இதுல அப்படியே இந்த கருவழி தொடராக சஞ்சித கர்மான்னு ஒண்ணு வருதுங்கிறது மாற்று இல்லை, அது உண்மையான உண்மை. ஆனா இந்த புகுவினை பழவினை ரெண்டும் தீர்ந்தாதான் கணக்கு டேலி ஆகுன்றத எல்லா யோக நூல்களும் பேசுகிறது. அப்ப இங்க ஆக்னில தியானம் பண்ணா நாம தேடிக்கிற புகுவினை எல்லாம் போயிடும், மாற்றம் பெறும். அது எப்படின்னு கேட்கலாம். நீங்க கேட்கணும், கேட்டாதான் எனக்கு சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது எப்படிங்க இங்க தியானம் பண்ணா பதிவு நீங்கும்னு சொல்றீங்களா? எப்படின்னா, ஆன்மா காமவசப்பட்டு செயல் செய்கிற பதிவுகள் தான் ஆகினை பதிவு, ஆகாமியம் என்று சொல்லக்கூடியது அதுக்கு பேரு. அப்ப மனம் வில்பவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யோகா பண்ணி தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி வேண்டியதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பான், வேண்டாததை விட்டுட்டு போயிட்டே இருப்பான். நானும் செய்யணும் தாங்க நினைக்கிறேன், முடியலன்னு சொல்ல மாட்டான்.
வில் பவர் வந்துடுது. அப்ப அங்க சக்சஸ் ஒரு பதிவை மாற்றம் பெற்று கொடுக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சித கர்மான்னு சொன்னேன். கருவழி பதிவாக, வித்து வழியாக, பாரம்பரியமாக, பரம்பரையாக வரக்கூடிய பதிவுகள். இந்த பதிவுகள் மிக முக்கியமானது. இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்ப பதிவுகள் நம்ம உடம்புல உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, புலன்களிலே பழக்க பதிவாக, மூளையிலே எண்ண பதிவாக, நம்ம கருமையத்துல வரைக்கும் போய் பதிந்திருக்கிறது. உண்டா இல்லையா? அது டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு நம்ம பேசுறோம், சயின்ஸ் அதை ஏத்துக்குது. அப்ப இதுல உள்ள பதிவுகள் நீங்கிறதுக்கு துரிய தவத்தை ஏன் சொன்னாங்கன்னா, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப இந்த சிரசுல முக்கியமான இடம் இது கபாலம். அதனாலதான் கபாலம் திறமின்களோன்னு பாடியிருக்காங்க. இங்க உணர்வு பெறணும். பைபிள்ல கூட வரும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது நம்ம ஆளுகளுக்கு தெரியறது இல்லை. எங்கேயா கதவை தட்ட சொல்றீங்க அப்படின்னு. அதான் கபாடம் திறமின்குளோங்கிறது. இங்கே உணர்வை உச்சியிலே பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அதனை அமிர்ததாரை ஒழுக்கு என்று யோக நூல்கள் சொல்லுகிறதா இல்லையா? அந்த அனுபவம் பெற்றுவிட்டால் அப்ப நம்முடைய சஞ்சித கர்ம வினை பதிவுகள் எல்லாம் மாயும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அதை பற்றி கைவல்ய நவநீதம் என்ற யோக நூல், ஞான நூல்கள் எல்லாம் அழகாக பேசுகிறது. பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவைத்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். கிஞ்சில் ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும். விஞ்சின பிராரத்வத்தின் வினை அனுபவித்தே தீரும் என்று 3 வினைப்பதிவுகளை பற்றி அதிலே விளக்கப்படுகிறது. எனவே அன்பர்களே, இறைநிலை எங்கும் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உனக்குள்ளேயும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு, எல்லா பொருள்லையும் இறைநிலை இருக்குங்கிறது தெளிஞ்ச விஷயம். அதை விளக்குவதற்குத்தான் அணுவிஞ்ஞானத்திலே விஞ்ஞானிகள் சொன்னார்கள், அதை காட் பார்ட்டிகள்னு சொன்னாங்க. லீஸ்ட் ரிலையிங் பார்ட்டிகளுக்கு பேரு காட் பார்ட்டிகள் தாங்க. நாம அதை பரமாணு என்று சொல்லுகிறோம். அதே உயிரிடத்துல காணப்படுகிற பொழுது அங்கே இருக்கிற பரமாத்மாவும் இங்க இருக்கிற ஜீவாத்மாவும் ஒன்று என்று சொன்னார்கள். வேறு வேறு அல்ல. அது டோட்டாலிட்டி, நாம பிராக்ஷன் என்பதை விளக்கியது. இது போன்ற ஞானபரமான விஷயங்கள் எல்லாம் அறியப்படுகின்ற போது நாம ஹவு டு லிவ் அப்படிங்கிறத கேட்கும்போது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அன்புள்ளங்களே, 3 விஷயங்களிலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் என்னன்னு கேட்டா ஆணவம். இந்த ஆணவத்தை பற்றி ஒரு சிறிது சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்த ஆன்மீகம்னு பேச வந்துட்டாலே முதல் குற்றமே அதுதான். ஏன்னா இப்ப நான் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறது, எனக்கு இவ்வளவு அடைமொழி கொடுத்துருக்காங்கன்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஈகோவை தான் குறிக்கும். அப்ப அந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு என்பது இல்லாம போகணும்னு ஞான நூல்கள் சொல்லுது. அப்ப ஞானத்துக்குள்ள போகும்போதே நமக்கு என்ன அங்க ரிசல்ட் சொல்றாங்கன்னு சொன்னா, யான் எனது எனும் செருக்கறுப்பான். அந்த நான் எனதுங்கிற அந்த செருக்கினை விட்டுவிட வேண்டும், முனைப்பு நீங்க வேண்டும் இல்லைங்களா? அந்த முனைப்பு நீங்கிய ஒரு நிலையைத்தான் ஞான நூல்கள் பேசுகிறது. எனவே முனைப்பு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, இப்ப கடவுள் வேற, நான் வேற, நான் வேறன்னு நினைக்கிறது தவறு. ஏன்? கடவுள் தான் எங்கும் நிறைந்த பொருளாச்சே, அவர் என்னுள்ளும் இருக்கிறார்னு ஏத்துக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் தான். கடவுள் என்னை நடத்துகிறார்னு ஒத்துக்கணும், எல்லாம் அவன் செயல்னு ஒத்துக்கணும், எல்லாம் அவன் அருளாலேன்னு ஒத்துக்கணும். அத பக்தி மார்க்கம் எங்க சொல்லுதுன்னா சரணாகதின்னு பேசுது.
எனவே அந்த ஒரு ஞான தெளிவு வந்து விட்டது என்று சொன்னா, நான் ஒன்றும் செய்யலையே, எனக்குள்ள அறிவாக இருந்து எனக்கு வழி நடத்துறது அவன் தான் ஒப்பு கொடுத்துட்டு செய்யற ஒரு ஹோலி ஸ்டேட்டஸ் நமக்கு ஏற்பட்டுவிடும். அப்ப பிரம்மம் நான் அடையப்படு பொருளாக இல்லைன்ற ஒரு ஞானத்தை புரிந்து கொள்வதும், இந்த புரிதலுக்கு பின்னே எனக்கு ஒன்றும் சுமை இல்லை, நான் அகம் அசைவற்றிருக்கிறேன் என்று ஒரு பரபிரம்ம உணர்வு எப்படி சதாசிவ பிரம்மேந்திர ஆளுக்கு ஏற்பட்டது, ரமணர் அது போல இருந்து காட்டினார்கள். அப்படி நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்று புரிந்து கொண்ட நிலை ஞானத்தின் முடிவு. இதைத்தான் இன்னைக்கு பேச்சினுடைய முக்கிய சாராம்சமாக முன்வைக்கிறேன் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இத அடையறதுக்கு இந்த ஞானமும் இந்த தெளிவும் வந்துடுச்சு. அவன் வேற இல்லை, நான் வேற இல்லை, நான் நினைச்சாலே தப்புதான் புரிஞ்சு போச்சு. அப்ப என்னுள் என் அறிவாக இருந்து நடத்துகிறவன் அவன் அல்லவா? என்னுடைய மனதிலிருந்து ஊற்றாக பிறக்கக்கூடிய அன்பு பெருகின்ற அன்பு அந்த இறைவன் அல்லவா? அன்பே சிவம் அல்லவா? இந்த குழுவினுடைய பெயரும் அன்பே சிவம் தான் இல்லையா? அப்படி அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொன்னது போல, என்னுள் இறைநிலை இருக்கிறது என்ற புரிதல் வந்த பின் தனியா யோகம் செய்ய வேண்டாம் என்பதுதான் என்னைய தலைப்பு. யோகம் வேண்டாம் என்பது, அதாவது யோகத்தை விடு, ஞானத்தை பெறு என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த புரிதல் உணர்வு இருக்கிறது பாருங்க, த அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர். ஒரு உருண்டை உணவு சாப்பிட்றது மட்டும்தான் என் பொறுப்பா இருக்கு. அதுக்கு உணவு தேடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன். சம்பாதிக்கிறதுக்கு ஓடி 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 உழைச்சி சம்பாதிச்சு காசு சேர்த்து அதை பொருள்களாக்கி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து அவங்க உணவாக்கி கொடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்றது வரைக்கும் தான் என் வேலையா இருக்கு. சாப்பிட்ட பின்னால அது உள்ளுக்குள்ள வளர்சிதை மாற்றமாகி உள்ளுக்குள்ள ரசமாகி தசையாகி எலும்பாகி மத்தியாகி மூளையாகி விந்துநாதமாகிறது இல்லையா? கொழுப்பாகி. இப்ப இந்த 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறதுல ஏதாவது நாம செய்யறோமான்னு கேட்டா இல்லை. அப்ப நம்முடைய கடமை அறத்தை மட்டும் மேற்கொண்டு ஒழுகி பின்பற்றி சிறப்படைவதுதான் பேசப்பட்ட ஞான மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவு. அதுதான் என்னன்னு கேட்டா அதைத்தான் பகவத்கீதை பேசுகிறது. கர்ம யோகம், கடமையை செய் என்பது. இந்த கடமையை செய்தல் என்பது யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது, எல்லாருக்கும் உண்டு. அது துறந்தாருக்கும் உண்டு. அதனால்தான் துறந்து போன பட்டினத்தாரும் கூட அவங்க அம்மா இறந்த உடனே அங்க வந்து சேர்ந்து அன்னை ஈட்டத்தை அடிவயிற்றிலே முன்னை ஈட்டத்தை மூழ்க மூழ்கவேன்னு பாட்டு பாடி அந்த அம்மா சிதைக்கு தீ மூட்டப்பட்டது என்பதை அறிகிறோம். அதே போல துறவு மேற்கொண்டு போயிட்டாரு ஆதிசங்கரர். அவருக்கு உள்ளுணர்வுல தெரியுது அம்மாவுக்கு அந்தி நேரம்னு அங்க வந்து அம்மாவுக்கு கடமை செய்தார் என்பதை அறிகிறோம். அப்ப இவ்வாறு துறந்து போனவர்களுக்கே கடமை இருக்குன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மள மாதிரி சாதாரண ஆளுக்கு கடமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த கடமை எப்படிப்பட்டது என்று கேட்டா, நாம் சமுதாயத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பிறந்து 16 வயசு 18 வயசு 20 வயசு வளர்ந்தாச்சு. இப்ப இனிமேல் நாம பயன் தரும் நிலைக்கு வந்துடுறோம். இப்ப இந்த வயது வரையிலே நம் சமுதாயத்திலிருந்து இந்த சமுதாயம், இந்த உலகம், உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒருத்தர் கலப்பை பண்ணாரு, ஒருத்தர் உழுதாரு, ஒருத்தர் தண்ணி பாய்ச்சினாரு, ஒருத்தர் களை எடுத்தாரு, ஒருத்தர் அறுவடை பண்ணாரு, ஒருத்தர் மூட்டையை தூக்குனாரு, ஒருத்தர் மளிகை கடையில் கொண்டாந்து போட்டாரு, அதை வாங்கி வந்து அம்மா சமைச்சு போட்டாங்க. இப்ப அந்த ஒருபடி சோற்றில் உலக ஒற்றுமை காண்டல்னு அந்த உணவுல எல்லாருடைய உழைப்பு இருக்குன்னா, திருப்பி நான் வந்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குமா இருக்காதா? அதை கரெக்டா பண்ணணுமா இல்லையா? நான் சொல்றேன், நான் சாமியாரா போயிடுறேனுங்க, எனக்கு அதுதான் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். நான் சொன்னா அதுக்கு என்ன பதிலாக இருக்க முடியும்னு கேட்டா,
சாமியாரா போறேன் ஆசிரமத்துக்கு போறேன்னு பேசாதப்பான்ட்டாரு எங்க பெரியவங்க சொன்னாங்க. ஏன்னா ஆசிரமம்னாலே அதுவும் ஆசிரமம் தான். ஆ பெரிய சிரமம் தான். புரியுதுங்களா? ஏன்னா சில சமயங்கள்ல பார்த்தா இந்த ஆசிரமங்கள் மடங்கள்ல கூட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அங்க தலை தூக்கி நிக்கிறத பாக்குறோம். அப்ப தன்முனைப்பு இல்லாததை சொல்லி கொடுக்குற ஆன்மீக நெறியில கூட நான் தான் பெரியவனா நீ பெரியவனான்னு அங்க போட்டி நடக்குதுன்னா நாம எங்க போயிட்டு இருக்கோம்ன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். எனவே இத்தகைய ஒரு ஞான தெளிவு, முனைப்பு இல்லாத ஞானம், அறிவினுடைய தெளிவு, எல்லாம் பிரம்மம் என்று உணர்ந்துவிட்டு கடமையை மட்டும் முறையாக செய்து வரக்கூடிய ஒரு நிலையைத்தான் அகம் அசைவத்திருக்கட்டும் என்று ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். அகம் அசைவத்திருக்கட்டும். இப்ப இந்த இடத்துல யோகாவில் மனதை ஓடாம அமைதியா நின்று 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 பழகுனது பயிற்சியா இருந்தது. நான் அப்புறம் பயிற்சியே எவ்வளவு காலத்துக்கு செய்வீங்க நான் கேட்கிறேன். அது இயல்பா நின்று போகும் இல்லையா? அப்ப அது மன ஒடுக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதை ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் சொல்லுகிறார்கள், மன ஒடுக்கம் மட்டும் பயனில்லை. மன ஒடுக்கம் மனோசக்தி கொடுக்கும், அனுபவங்களை கொடுக்கும். அந்த அனுபவங்கள் எல்லாம் கையில் எடுக்கக்கூடாது. ஆனா என்ன ஒண்ணு, மனோ நாசம் என்ற நிலை வரும் என்று விளக்குகிறார். அப்ப மனம் ஒடுங்கி 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 ஃபைனலா மனோ நாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுதான் எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறை வைக்கவே என்ற பெருநிலை. இங்கே சப்ஜெக்ட் முடியுது. இதுக்கப்புறம் அந்த நபர் எப்படி இருப்பாரு, எப்படி இருக்கணும், அது வேணுமா வேண்டாமா? ஞானி ஆயிட்டாருன்னே வச்சுக்குவோம். நானும் ஞானி ஆயிட்டேன், நீங்களும் ஞானி ஆயிட்டீங்க. ஞானம் எடுத்துக்கிட்டாச்சு, ஞான புரிதல் வந்துருச்சு, ஞான தெளிதல் வந்துருச்சு வச்சுக்குவோம். ஆனா ஹவு டு லிவ்னு அடுத்தது ஒண்ணு இருக்குல்ல. ஞானம் பெற்றாச்சுன்னா கையை கட்டிட்டு உட்காந்துட போறதில்ல. ஏன்னா இங்க வயிறுன்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன கேட்கும், அடுத்த வேலைக்கு கேட்கும். அப்ப நான் அந்த உணவை தேடுகின்ற முயற்சியும், அதற்காக உழைத்தலும், அதற்காக பொருள் ஈட்டலும், அந்த பசிப்பிணி நீங்குதலும் மரபாகிவிட்டது, அவரவர் கடமையாகிவிட்டது என்கிற போது அந்த கடமையறத்தை பேசியது பகவத்கீதை. டை யுவர் டியூட்டி அப்படின்ட்டாங்க. உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற இடத்துல இங்க என்ன செய்தா என்ன வரும்னு எதிர்பார்க்கிற மனசை விட்டுட்டு செஞ்சா நாம பிரம்மமா இருக்கலாம்னு சொன்னதுதான் தனிச்சிறப்பு. ஆகையினாலேதான் யோகம் செய் என்று சொன்னது ஒரு பயிற்சி மட்டுமேன்னு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்படி ஒரு 7, 9, 11 வயதுல மந்திர தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கு முந்தைய இப்போ ஒரு வழிபாடு. அதே 18 வயசுக்கு மேல யோகா கொடுத்தாங்க. இந்த யோகம் ஞானம் முடிக்க வேண்டிய வயசு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள பிரம்மச்சரிய காலம்னு பேர். அப்ப 25 வயசுக்குள்ள ஒருத்தன் இறை உணர்வு பெறணும்னு வலியுறுத்தப்பட்டது நம்முடைய நூல்கள்ல நெறிகள்ல. 25 வயசுக்குள்ள யார் ஒருத்தர் தனக்குள்ள அந்த தெளிவை பெற்று ஞானியாக திகழ்கிறாரோ அவர் நடத்தினாதான் அந்த குடும்பமும் உத்தியோகமும் சிறப்பா இருக்கும்னு புரிஞ்சுக்க சொன்னாங்க. அதனால்தான் தன்னை அறிதலை தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அச்சிக்கத்தான் இருந்தானே என்று சொல்லி அந்த பெருநிலையெல்லாம் நூல்கள் மிக சிறப்பாக பேசுகிறது. எனவே பிரம்மம் வேறாக இல்லை என்ற புரிதல் ஞானம். அந்த ஞானத்தை பெறு. அப்ப பிரம்மத்தை பெறுவதற்காக நீ பயிற்சி பண்ணல, ஒருமுகப்படுத்தினல, யோகா பண்ணல, மெடிடேஷன் பண்ணல. இந்த யோகாங்கிறது எங்க போய் முடியும்னா மனோநாசத்துல போய் முடிகிறது என்பதுதான் இன்றைய முழுமையான உங்களுக்கான விளக்கமாக இருக்கிறது என்பது புரிகிறதா? அப்ப மனோ ஒடுக்கம், மனோ லயம், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், தியானம் என்பது வேறு. அதை கடந்து விட வேண்டும். அப்ப மனோ நாசம் என்ற இடத்துல அதை பகவான் ரமணரும் கூட அத கர்த்தா கர்த்தத்துவம் என்று பேசுகிறார். இந்த உடம்பு பற்றிய பிரஜையை வச்சுக்கிட்டு இருக்காத, தேகாத்ம புத்தியை விடுன்னு சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு
எதையுமே நாம கையில எடுத்துக்கிட்டு சிரமப்படக்கூடாதுங்கிறதையும், மனம் அகம் அசைவற்றிருத்தலையும், அதை பகவான் ரமணர் இருந்து காட்டினார் என்பதையும், அதை எல்லா மகான்களும் உணர்ந்து பேசி நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆனால் நீங்களும் நானுமே ஞானியாக மலரலாம். ஞானியர்களை வணங்குவதில் சிறப்பேதும் இல்லை. ஞானியர்ல வரிசையா பின்னாடி படம் வச்சிருக்கேன். இன்னும் எல்லா ஞானியும் எனக்கு பிடிக்கும். அவங்க சப்ஜெக்ட் இல்லாமல் நான் தெரிஞ்சிருக்கேன். அதுக்காக ஞானிகளை எல்லாம் வச்சு பூ போட்டு மாலை போட்டு இப்படி இப்படி கும்பிட்டுட்டு மட்டும் வந்துட்டா போதுமான்னு கேட்டா இல்லை. அந்த அந்த ஞானி என்ன கொடுத்தாரு, என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாரு, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்ட பிரம்மத்தை இறைநிலையை நீயும் புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அதுதான் அங்க மெயின். அப்ப ஞானிகளை வணங்குவதில் சிறப்பேதும் இல்லை, நாமே ஞானியாக மலர்வதே சிறப்பு என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய முக்கியமான முழுமுதல் விளக்கமாகும். எனவே யோகம் செய்வது என்பதை விட்டுவிடு, யோகத்தை விடு, ஞானத்தை பெறு. ஞானம் என்பது அறிவு என்று சொன்னேன். அந்த அறிவு தான் இங்க பகுத்தறிவாக இருக்கிறது. எதை செய்ய போனாலும் இது செய்யலாமா செய்ய வேண்டாமா, நல்லதா கெட்டதா, உனக்கு அது எடுத்து காட்ட போகுது. அப்ப புற விஷயங்களை பொறுத்தவரையில் கர்மயோகியாக இரு, அறிஞனாக இரு, ஞானியாக இரு என்று கூறி இந்த அருமையான மாலை நேரத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்த தெரியாதனமா எடுத்துட்டேன். இந்த முடிஞ்ச வரையில உங்களுக்கு எளிமையாகவும் அழகாகவும் விளக்கி இருக்கிறேன். இது உங்களுக்கு சிறப்பாக புரியும் என்று நம்புகிறேன். எனவே இந்த சிறப்பான ஒரு உன்னதமான தலைப்பை கேட்டு நீங்களும் பயன்பெற்றிருக்கின்றீர்கள். இதை நன்றாக உணருங்கள். இது ஒன்றும் தொலை தூரம் இல்லை என்பதை கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல அன்பு உள்ளங்களே, இந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்ற உரையில இதுவரையில நான் பேசியதுல உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள், ஐயப்பாடுகள், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வாங்க பேசுவோம். நன்றி, நிறைவு, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப கேள்வி இருந்தா கேட்கலாம். நல்லா இருந்ததுங்க. நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. நன்றி. மாரிமுத்து சார் நீங்க கேட்கலாம். ரமேஷ் நீங்க கேட்கலாம். கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்டீங்கன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுது, டவுட் வந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். கேள்வியே வரலன்னா ஒண்ணுமே புரியலையோன்னு நான் பயப்பட வேண்டியது. ஐயா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப யோகான்னு நிறைய தீட்சைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. யோக தீட்சை, ஞான தீட்சை, திருவடி தீட்சை. இது இது நம்ம யோகத்தில இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அவங்க மனநாசம் பண்ணுவாங்களா? நம்ம மனநாசம்னு நீங்க சொன்னீங்க, அது தன்னைத்தானே நடக்குதா இல்லது அடுத்த ஆள் மூலம் நடக்குதா, அது தெய்வீக சக்தினால நடக்குதா? அதை பத்தி ஒரு தெளிவு. அருமையான கேள்வி, மகிழ்ச்சி. நீங்க கேள்வி கேட்டதுக்கே முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, கோயில்ல மனம் ஒன்றுகிறோம் கருவறையில இல்லைங்களா? அக தூய்மை புற தூய்மை எல்லாம் பண்ணி மந்திரங்களை சொல்லிட்டு கோயில் வலம் பூஜை பண்ணி எல்லா சத்தியங்களையும் என்ன ஆயுது? கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், லயம், தியானம். அப்ப மனம் ஒடுங்கு 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 ஒடுங்குன்றது கான்சன்ட்ரேஷன், மனோலயம் என்று பெயர். இதனுடைய முடிந்த நிலை என்னவாகும்னு இப்ப ஞான நூல்கள் பேசுகிறதுன்னு சொன்னா, மனோநாசம்னு ஒண்ணு வந்துடும். அப்ப அந்த மனமும் இயங்குற நிலை இருக்குல்ல, மனம்னா என்னன்னு சொன்னா மன இயக்கம்னு சொல்றோம் இல்லையா? ஆல்பா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், காமா வேவ்ஸ், டெல்டா வேவ்ஸ் என்று பிரிச்சிருக்காங்க. மன அலைச்சுழல் அப்படின்னு சயின்ஸும் அதை ஒத்துக்குது. அப்ப மனம் அலையாக இயங்குற நிலையிலிருந்து அலை இல்லாம மனம் நிலையாகி விடுவது மனோநாசம் என்பது அதனுடைய விளக்கம். இது அடைய முடியும். இதை நான் சொல்வதற்கு கடமை இருக்கு. எல்லாருக்குமே சாத்தியம்தான் இது. இப்ப வேற என்ன அதுல துணை கேள்வி என்ன கேட்குறீங்க தங்கப்பன் சார்?
இது நீங்க ஐயா மனம் நிலைப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, அது புரிஞ்சுது. இப்ப ம். சிலர் நிலை பெற்றவங்களால இன்னொரு ஆளுக்கு அதை பரிமாறுறது, உணர்த்துறது. இப்ப நீங்க ஞான நூல்களை சாட்சியா சொன்னாங்க. இப்ப அத தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்களால நம்ம பண்ண முடியுமா, இல்லது இயல்பாவே அது ஞானம் அடைஞ்சிருமான்னு கேட்கிறாரு. இது நல்ல கேள்வி. அதாவது ஒருவர் தன்னுடைய முன்பிறவி தொடர் பயன்லையும் அந்த நன்மையையும் மேன்மையும் பெற்றிருந்தாருன்னா குரு இல்லாமலே அடைய முடியும். அதுக்கு உதாரணம் பகவான் ரமண மகர்ஷி. பகவான் ரமணருக்கு குரு கிடையாது. அந்த 12-14 வயதுல ஒரு அருணாச்சலம் எழுச்சி வந்தது, திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். அப்படியே போய் அங்க சிவலிங்கத்துக்கு பின்னாடி உட்கார்ந்தாரு. எத்தனை வருஷம் உட்கார்ந்தாரு தெரியாது, புத்து கட்டி போச்சு, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தானா வர்றதும் உண்டு, அல்லது குரு மூலமாக சொல்லப்பட்டு வருவதும் உண்டு. அது இரண்டையும் மாற்று இல்லை. நன்றி ஐயா, ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா சந்தோஷம். நான் வாரந்தோறும் புதன்கிழமைகள்ல வாழ்வியல் வசந்த யோகான்னு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். 6 மணிக்கு நீங்க விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். சரி ஐயா, சரி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வேற கேள்வி? நன்றி சோமசுந்தர ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு விஷயத்த ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றி, முடிச்சுக்கலாம். மருதப்பன் சார் ஒன்றும் கேட்கல? சரி, கேள்வி இல்லை. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். சந்திப்போம், சிந்திப்போம். நிறைவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.